என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதுமாக உனக்கு சதியாக நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, யார் இந்த அம்மா மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாக்கினை நீ முழுமையாக நான் உன்னை கேட்க சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று என்னிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைக்காக நீங்கள் அம்மா என்னை நம்பி இருக்கின்றாய். அதுவும் அவர்கள் என்னிடத்தில் வந்து இந்த சதியை நீங்கள்தான் செய்ய வேண்டும், அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்று கேட்கின்றீர்கள். இதை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று உன்னிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். என் தங்கமே, ஏனென்றால் நீ கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார கட்டத்தில் ஒரு சில நபர் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம், அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால்தான் சொன்னேன் என் தங்கமே, உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கின்றது என்று. நான் சொல்வதை உன் இல்லத்தில் நீ உடனடியாக செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் நீ இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். அதை கடைப்பிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? இந்த அம்மாவின் வாழ்க்கை முழுவதும் கேட்டு எது என்ன விஷயம் என்பதை, நீ எப்படி இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நான் உனக்கு தெரியப்படுத்த போகின்றேன். அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். என் தங்கமே, ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று, இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற கொடுத்த செயல்களை எல்லாம் உடைய நபர்கள் யார் தெரியுமா? உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள்தான். என் தங்கமே, உனக்கு அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துவிட்டார் என்று சப்பை தட்டு காரணத்தை கட்டு உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த ஒரு சில நாட்களாகவே இந்த அம்மாவை வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைத்தையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து இருக்கின்றேன். அதனால் ஒரு சில குழந்தைகள்
இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம், என் வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டாம் என்று நீ அவர்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து பழகுங்கள். என் தங்கமே, பொன் பொருள்களும் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகளை செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை நீ ஒரு நாளும் நம்பிவிடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போலத்தான் நாடகமாடுவார்கள். அதுவும் ஒரு வாரத்தில் தினம்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களை நீ ஒருபொழுதும் நம்பிவிடாதே, மன்னித்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்பதனை நீ மறவாதே. அதனால் என் தங்கமே, ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய பொய்யான காரியங்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டால் ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை நீ அனுபவித்து விடாதே. அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடத்தில் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிவிட்ட பிறகு இந்த அம்மாவால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த அம்மாவினால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அம்மாவினால் உன்னை காப்பாற்றக்கூட முடியாது. என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வாரத்திற்குள் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்கள் மட்டுமல்லாமல் நானாக உனக்கு சுட்டி காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்தில் வந்து உனக்காக வேண்டி வந்தேன், இந்த கயிறை கட்டிக்கொள், இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ அல்லது உன் வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம். இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று இவர்களை நீ நம்பி மோசம் போய்விடாதே. அப்படி நம்பிவிட்டால் நீ நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிவிடுவாய். அதன் பிறகு பிரச்சனைகளில் இருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதனை மறந்துவிடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா சொல்லி கொண்டிருப்பது உனக்கு செவிகளுக்கு எட்டுகின்றதா? நான் சொல்வது செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது என்றால் அதற்கு இந்த அம்மா எப்படி பொறுப்பாக முடியும்? என் தங்கமே, நீயாகலே இதை தெரிந்து கொள். நீ மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த அம்மாவை முழுமையாக நம்ப வேண்டும். இதை எல்லாவற்றையும் மீறி அவர்களிடத்தில் நீ சிக்கிக் கொண்டால் இந்த அம்மா உன்னை அவ்வளவு இடத்தில் மீட்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொல்வதை நீ ஆரம்பத்திலேயே கடைபிடித்து நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என்ன பேச நினைக்கின்றது? அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள்? வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள்? எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன்.
உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி 5வது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது. நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன். என் பிள்ளை நீ
என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும். அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட்டாய். ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா? அம்மா உன்னைத்தானே எல்லாமுமாக நம்பியிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க